இன்றைய தியானம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தடைகளை நீக்கி போடுகிற நம்முடைய ராஜா நம் வாழ்விலே நாம் சந்தித்து கொண்டிருக்கிற தடைகளை நீக்கி போடணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னென்ன தடைன்னு நமக்கு தெரியும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞானம் இல்லாமல் போராட்டம், கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியலை, மறதி. அது மாத்திரமல்ல, வாலிப பிராயத்திலே பிள்ளைகளுக்கு சில தடைகள், கர்த்தரோடு ஜீவிக்க முடியலை, பரிசுத்தமாக வாழ முடியலை, அநேக தடைகள் வருது. திருமணத்துக்காய் பிள்ளைகள் அநேக தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். திருமணம் ஆன பிறகு கர்ப்பத்தின் கனி இல்லாமல் சத்துருவுடைய தடைகள் நிறைய இருக்குன்னு சொல்லி அநேகர் வேதனையோடு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்தாலும், படிப்பிலிருந்து குடும்ப ஆசீர்வாதம் வரைக்கும், சிலர் பிஸ்னஸில் தடை, ஊழியத்தில் தடை, எது எடுத்தாலும் தடை. எல்லா தடையையும் நான் மேற்கொள்கிறதுக்கு எனக்கு பலனே இல்லை, என்னால் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ஒருவேளை இந்த நாளிலே கண்ணீரோடு கூட இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை வைத்து, ஆண்டவரே நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறவர் முதல்ல அவர் ராஜான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சாதாரண ஒரு மனுஷன் அல்ல பிரியமானவர்களே, அவர் ராஜா. ராஜா முன்னால் போனார்னா அவருக்கு முன்னால் இருக்கிற தடையெல்லாம் சும்மா விடுவாங்களா? நம்ம பார்க்குறோம். உலக தலைவர்கள் அவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னால் எதுவும் போகக்கூடாது, அவங்களுக்கு சைடில் யாரும் நெருங்கக்கூடாது, வலதுபுறம் இடதுபுறம். அப்படி நெருங்கினா என்ன நடக்கும்னு நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். ஆனால் நம்முடைய ராஜாதி ராஜா தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக அவர் போகிறார். எப்படி போகிறாருன்னு இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் நடந்து போகிறார். நம்மளுக்கு முன்னாடி போகிறவர் அவர் நடந்து போகிறார். தடைகளை நீக்கிட நடந்து போகிறார். நம்ம வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போகும்படிக்கு அவர் நடந்து போகிறார். நம்முடைய ராஜா நமக்கு முன்பாகத்தான் போகிறார். நம்முடைய கர்த்தர் நமக்கு முன்னிலையில் அவர் நடந்து போகிறார். அவர் போகிறார், அவர் போவார். என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற தடை, இது என்னால் எப்படி தான் மேற்கொள்ளணும் நீ எனக்கு தெரியலை, எனக்கு வழியே தெரியலை, நான் கலங்கி போயிருக்கிறேன். ஆண்டவரே, என் தடையெல்லாம் நீங்கள் தான் நீக்கணும், நீங்கள் தானே தடைகளை நீக்கி போடுகிறவர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற தடைகளை நீக்கி போடுங்கயான்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா, பர்சனல் லைஃப்பில் இருக்கிற தடை, ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிற தடை, நம்ம வாட்ஸ்பாட்டில் இருக்கிற தடை, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்கிற தடைகள், நம்முடைய எதுவாக இருந்தாலும் சரி, மினிஸ்ட்ரியில் இருக்கிற தடையாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீக்கி போடுறதுக்கு அவர்கிட்ட கொடுத்துருவோம். அவர் போட்டோம், அவருக்கு பின்னால் நம்ம போவோம். அவர் முன்னால் போனால் தடை தானாக விலகும். பிரியமானவர்களே, ஏசாயா 42 13-16 வரை உள்ள வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். இதை விட நமக்கு யாருங்க பிளெஸ்ஸிங்கான வார்த்தையை சொல்ல முடியும்? கர்த்தர் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தர் தான் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். ஆண்டவரே, நீங்கள் முன்னாடி புறப்பட்டு போகிறீங்க, ஸ்தோத்திரம். எப்படி போகிறீங்க? பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு போகிறீங்க. தேங்க்ஸ் ஏசப்பா. யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. அடுத்து அவர் எழுதுறாரு, நான் வெகுகால மௌனமாக இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். கர்த்தர் சொல்கிற வார்த்தைங்க. ஒன்றும் வெறுமையாக தரையில்
விழாது. நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். இதெல்லாம் செய்வார். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடையும் நீக்கி போட என் ராஜா முன்னாடி போனார்னா அவர் போகும்போது இதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டே போவார். 16 வசனத்தில் அவர் சொல்றாரு, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 59 அதிகாரம் 16-19 வரை உள்ள வசனத்திலும் கர்த்தர் எப்படி பகைஞர் சத்துருக்கள் அவர்களுக்கு அவர் நீதியை சரி கட்டுகிற தேவனாய் வெளிப்படுவார் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். 19 வசனத்தின் பின்பாகத்தை படித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என்ன செய்வாராம்? வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் கொடியேற்றுவார். தடைகளை நீக்கி போடுறவர் முன்னாடி போயிட்டார்னா போதுங்க, அவர் எல்லாவற்றையும் அடங்கடிச்சிட்டு நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். தடையெல்லாம் நீக்கிட்டார் நம்பிக்கையோடு என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். மீகா 2:13 படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சகல தடைகளையும் என் ராஜாதி ராஜா முன்பாக நடந்து போய் தடைகளை நீக்கி, ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக போய் அவர்கள் முன்னணியிலே நடந்து போய் எல்லா தடைகளையும் நீக்கி அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி கோரேசுக்கு வாக்கு கொடுத்தவர் உடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த நாளிலே எல்லா தடைகளையும் நீக்கி கோணலை செவ்வையாக்கி சத்துருக்களை முறியடித்து ஆவியானவர் தாமே நீர் தாமே அவளுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் சுதந்தரிக்கும் பாக்கியத்தை கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். சகல சத்துருக்களின் கிரியைகளையும் அழித்ததற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், விவாக காரியம், குடும்ப ஆசீர்வாதம், ஆண்டவரே ஊழிய பாதை, பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் எல்லா தடைகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.